ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கீர்த்தனா லேர்னிங் மேக்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் நம்பர் சிஸ்டத்தோட யூனிட் டிஜிட்ன்ற கான்செப்டில் எல்லா ட்ரிக்ஸ் அண்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதில் ரொம்ப டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே யூனிட் டிஜிட்ன்ற கான்செப்டில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் ஆர் எவால்வேட் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரிக்ஸை ஒரு தடவை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப் 1 பார்த்துடலாம். டைப் 1ல் மொத்தம் 4 நம்பர் இருக்குது. 0, 1, 5 அண்டு 6. ஸோ இந்த 0, 1, 5, 6 பவரில் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலுமே என்னன்றது பவர், எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதோட வேல்யூ சேம் வேல்யூவாக தான் இருக்கும். டைப் 2 டைப் 2வில் மொத்தம் 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 அண்டு 9. 4 பவர் ஈவனாக இருந்தால் அதோட ஆன்சர் 6. 4 பவர் ஆடாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 4. அடுத்து 9 பவர் ஈவனாக இருந்தால் அதோட ஆன்சர் 1. 9 பவர் 0வாக இருந்தால் அதோட ஆன்சர் 9. டைப் 3ல் 2, 3, 7, 8 4 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டைப் 3யை பொறுத்த வரைக்கும் இப்போ 2, 3, 7, 8 பவரில் எந்த ஒரு நம்பர் வந்தாலுமே அந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ரிமைண்டரை இந்த எக்ஸுன்ற வேல்யூவில் மேலே பவருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதில் தான் யூனிட் டிஜிட்ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் ஒருவேளை 0 வந்துருச்சு, ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா எக்ஸ் பவரில் 0ன்னு போட்டுறக்கூடாது. எக்ஸ் பவரில் 4ன்ற வேல்யூவை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். 124 பவர் 376 ப்ளஸ் 124 பவர் 375ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டேர்மாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். 124 நம்ம ஃபைனல் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கொஷினில் ஃபுல்லாக எல்லா டேர்மையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபைனலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்களா? 4ன்றது எந்த டைப்பில் வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 4ன்றது டைப் 2ல் வரும். டைப் 2ல் 4க்கு 2 இருக்குது. ஒன்று ஈவனாக இருக்கணும், ஆடாக இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? 376ன்றது என்னது? ஈவனா ஆடா? ஈவன் தானே. இப்போ 4 பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? 6. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? 6ன்னு போட்டுடலாம். அடுத்து 124 பவர் 375, இதுவும் 4 தான். 4ன்றது டைப் 2ல் வந்துடும். 375ன்றது ஈவனா ஆடா? ஆட் நம்பர். அப்போது ஆட் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? 4. 6 + 4 = 10. 10 தான் யூனிட் டிஜிட்டா? இல்லை. எப்பயுமே ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது மட்டும்தான் யூனிட் டிஜிட்டாக இருக்கும். அப்போ 0ன்றது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாமா? 25 பவர் 6527 ப்ளஸ் 36 பவர் 526. இப்போ ஃபைனல் நம்பர் மட்டும் பார்க்கலாம். 5ன்றது எந்த டைப்பில் வரும்? டைப் 1ல் வரும். இப்போ 5 பவர் எதுவாக இருந்தாலுமே அதோட ஆன்சர் என்ன தான்? 5 தான். இப்போ 5 பவரில் எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும், ஆடாக இருந்தாலும் ஈவனாக இருந்தாலும் அதோட ஆன்சர் என்ன? 5 ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 6. 6ன்றது எதில் வரும்? டைப் 1ல். ஸோ சேம் வேல்யூ. அப்போ 11. 11ல் 1ன்றது தான் யூனிட் டிஜிட்டோட வேல்யூ. அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 7 பவர் 295ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 7ன்றது எந்த டைப்பில் வரும்? டைப் 3ல் வரும். இப்போ டைப் 3ல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பவரில் இருக்க வேல்யூவை 4ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். பவரில் என்ன வேல்யூ வந்திருக்கு? 295. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 7 4s are 28. 3 4s are 12. அப்போ 3ன்றது தான் என்னது? இதோட ஆன்சர். அப்போ நம்ம அதை எப்படி போட்டுக்கலாம்? 7 பவர் 3ன்னு போடணும். ஏன்னா எக்ஸ் பவர் 6 தானே ட்ரிக்ஸு. ஸோ 7 பவர் 3ன்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்தது பாருங்கள். 2 பவர் 248ன்னு வந்திருக்கு. 2ன்றது எந்த டைப்பு? அதுவும் டைப் 3ல் தான் இருக்குது. அப்போ பவரில் இருக்க வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணணும். 2 4 8 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 4s are 24.
2 4s are 8. நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன டைரெக்டாக போட்டுடலாம்? 2 பவர் 0ன்னு போடணுமா? தப்பு. நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பவரில் 0 வந்துச்சுன்னா அதை போடக்கூடாது. பவரில் 4 தான் போடணும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? இன்ட்டு 2 பவர் 4ன்னு போடணும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு தானே? அடுத்து லாஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1ன்றது எந்த டைப்பு? டைப் 1. பவரில் எதுவாக இருந்தாலுமே சேம் ஆன்சர் தான். அப்போ இதோட ஆன்சர் என்ன? 1. இப்போ அடுத்து எப்படி போடலாம்? 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 1. இப்போ இதோட வேல்யூ என்ன? 49 இன்ட்டு 7. இதில் இந்த டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 9 7s are 63. இப்போ 2ஓட வேல்யூ என்ன? 2 4s are என்ன வரும்? 2 பவர் 4ஓட வேல்யூ 16. இப்போ இங்கே 16 மட்டும் போட்டுக்கலாமா? இன்ட்டு அந்த 1 வந்து அப்படியே வரும். இப்போது இதில் ஃபைனல் நம்பரை மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 6 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். அப்போ இதில் என்ன நம்மளுக்கு யூனிட் டிஜிட்டுக்கான ஆன்சர்? 8. அப்போது இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்ன? யூனிட் டிஜிட் என்ன? 8 இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் த கிவன் தேர்ட் ப்ராப்ளம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு தானே? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? 4th ப்ராப்ளம்க்கு வந்துருங்க. இங்கே ஃபைனல் நம்பர் என்ன? 1. இப்போ 1ன்றது டைப் 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? சேம் நம்பர் ப்ளஸ் 21 பவர் 29. ஸோ 1 பவரில் எதுவாக இருந்தாலுமே ஆன்சர் என்ன தான்? 1 தான். ப்ளஸ் 6 பவர் 100. 6ன்றது எந்த டைப்பில் வரும்? அதுவும் டைப் 1 தான். அப்போ ஆன்சர் என்ன? 6. 8ன்றது தான் 4th ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். யூனிட் டிஜிட்டோட கான்செப்டோட வீடியோ அவ்வளோதான். இந்த 2 வீடியோவும் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த 2 வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ இன்டர்வியூஸ்லேயோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட்லேருந்து எல்லா சிலபஸுமே கவர் பண்ண போகிறேன். ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.